ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 3D பிரிண்ட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா 3D டிசைன் வேணும். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் நேம் கிரியேட் பண்றது, நேம் என்டர் பண்ண உடனே கிடைக்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் அது மாதிரிலாம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபுல் கோர்ஸ் வாங்கணும்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை எனக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 3D மாடல் ஓரளவு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிரஸ் வச்சு எடிட் பண்ணும். பிளெண்டர் ஜிபிரஸ் எதில் வேணாலும் எடிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு அந்த அவுட்டர் ஷேப் லைட்டா கொண்டாடலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளெண்டர் வச்சு பாத்தீங்கன்னா கென் டூல் வச்சு சொல்லியிருந்தோம். அது பாத்தீங்கன்னா 15 நாள் தான் ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் 15 நாளோட ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படி இப்படின்ட்டாங்க. அது ஏதாவது ட்ரிக் இருந்தா சொல்றேன். இன்னைக்கு பார்க்க போறது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவு இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ இமேஜ், அதுக்கப்புறம் சைடு வியூ, அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா லோட் இமேஜ். இப்போ ஒரு இமேஜ் வச்சு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க். நான் வடிவேல் சார் போட்டோ வச்சு சும்மா சொல்றேன். இது பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க். அவங்க ஃபுல் இது வாங்கினா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்ட்டு, அதாவது 3D பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்றதுக்கு ஃபுல் கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு அந்த வாங்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி 3 போட்டோ தேவை. அது சரியான இதுல கிடைக்கல அப்படின்னால ஒரு போட்டோஸ் வச்சு சொல்றேன். நீங்க 3 போட்டோஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த சைடு வச்சு பண்ணிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கண், அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு இடமா அங்க காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு வரணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்களா பிளஸ் ஐக்கான். இப்ப இங்க வந்து ஒரு கிளிக் இங்க பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா மார்க் ஆகிடுச்சு. அடுத்து இந்த கண்ணு இங்க மார்க் ஆகிடுச்சு. அடுத்து மூக்கு இங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இங்க, அடுத்து பாத்தீங்கன்னா வாய், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு. ஓகே, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா ஜூம் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க கீழே இந்த இடம் தானே, இந்த இடம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த சைடுல இந்த இடம் நான் அக்யூரேட்டா வைக்கிறேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு, அடுத்து இந்த சைடுல இங்கிட்டு இப்படி வச்சுட்டோம்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேங்களா? நம்ம கிரியேட் அப்படின்னு கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் டைமிங் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுவோம். ஏதோ தப்புனே வருது. இன்கரெக்ட் பிளேஸ்மெண்ட் மார்க்கர் ஆன் ஃபேஸ் போட்டோ அப்படின்னு வருது. கரெக்டா தான் ஒர்க் ஆச்சு. இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். போட்டோ பேக் போய்க்கலாம். இதுல என்ன தப்பு அப்படின்னா இன்னும் பேக். ஓகேங்களா? இதை கரெக்டா கொடுப்போம். இந்த இடம் ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுப்போம். அடுத்து இந்த சைடு பாத்தீங்கன்னா இதேன்னு இருக்கிற இதை கொடுப்போம். ஓகே, இப்போ கிரியேட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஓகே ஆயிடுச்சு. கரெக்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குது. ஓகேங்களா? வடிவேல் சார் பேஸ் பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் இருக்கனால அப்படி தெரியும். இன்னும் பாத்தீங்கன்னா அதை சேவ் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த டெக்ஸ்டர் இருக்கனால அது கண்ணு எல்லாம் அங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணாதனால அப்படி இருக்கும். ஓகேங்களா? இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடிஃபை, அதுல ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஷேப் கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேணும் அப்படின்னா கலர் பாத்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் தேவை, அந்த டெக்ஸ்டர்லாம் தேவையே இல்லாதது. அதனால என்னை பொறுத்தளவுக்கு இதுல எது மாற்ற வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஷேப் மட்டும் மாத்துறேன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஷேப்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல போயிட்டு நீங்க மாத்திக்கலாம். சிமெட்ரிக் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கு, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கண் அந்த இது மாத்துறது, கோபமா இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வரலாம். இதுல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் அப்படிங்கிறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹெட் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதுல பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கணுமா அல்லது நெக் மட்டும் இருக்கணுமா. அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். சாலிட் அப்படின்னா ஃபுல்லாவே இது சாலிடா இருக்கும். நெக் இல்லாம இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் கருப்பு கலரா இருக்கனால தெரியாது, வேற வேற ஹேர் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா இந்த ஹேர் வச்சுட்டு நீங்க பண்ணீங்கனாலே ரொம்பவே கரெக்டா இருக்கும். இந்த இது ஓகேங்களா? வச்சுட்டு பண்ணோம்னா கிடைக்கும். வேற எது வச்சீங்கன்னா அவங்க அதை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த ஹேர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கர்வ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தாடி அந்த இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இது டிக் பண்ணிட்டு பண்ணோம்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? கலர் இதெல்லாம்
இங்கிட்டு ஃபுல் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா வைங்க. என்ன நம்ம அதை சேவ் மட்டும் தான் நம்ம இதுல சொல்ல வருது, நான் சொல்ல வருது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா இங்க இப்படி நம்ம கூட எடுத்துட்டு பண்ணிக்கலாம் ஆப் சைஸ் பண்றதுக்கு. இல்ல இந்த இதுல வச்சிருக்கிற மாதிரி கட்டடத்துல சிலை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தாட்டை வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா இந்த வெட்டிங் அந்த லேடிஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இதுல நீங்க வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம நார்மலா இது மட்டும் எடுத்துக்கலாம், இப்படி மட்டும் வச்சுக்கலாம் ஸ்டாண்டு பொறுத்துறதுக்கு. அடுத்து வியூ அப்படிங்கிறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா STL ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்டிவைட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இன்னும் அந்த இதெல்லாம் மாறும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்றது சேவ் பண்ணி இந்த ஃபார்மேட்லயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா தான் இருக்கும். நீங்க இதுல ஸ்டார்டிங்ல அந்த சேவ் மட்டும் வேணும் அப்படின்னா இதுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த சைடு வியூ போட்டோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேமிங் பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டர் அந்த இதை கொஞ்சம் மறைச்சிட்டு பண்ணோம்னா கேமிங்க்கு அந்த ஃபேஸ்ல அந்த டெக்ஸ்டருக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது 3D பிரிண்ட் பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு டிசைன் ஓரளவு தான் தெரியும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆகும். அதுக்கப்புறம் டிசைன் பிளெண்டர்ல பாத்தீங்கன்னா வீடியோஸும் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கேன், அப்டேட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2D ல இருந்து 3D மாத்துறது, அதுக்கப்புறம் மூன் லேம்ப் பாத்தீங்கன்னா டச் பண்ணோம்னா லைட் எரியறதுக்கான அந்த வீடியோஸ் அது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா அப்டேட்ல கிடைக்கும். அதுல தனித்தனியா வாங்கிக்கிறேன், எனக்கு இது மட்டும் போதும். இப்போ மூன் லேம்ப்னா மூன் லேம்ப் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஃபிளிப் நேம்ல பாத்தீங்கன்னா டேரக்டா நேம் என்டர் பண்ணோம்னா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதை மட்டும் வாங்கிக்கோங்க, அந்த சாஃப்ட்வேர் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. வேணும்னா இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. இல்லை ஃபுல் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வரல எல்லா அப்டேட்டும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.